பொதுவாக நம்மில் பெரும்பாலானோருக்கு அரசு வேலை வாங்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். அதற்காக அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்படும் போட்டித் தேர்வுகளின் மீது விழிவைத்து காத்திருப்போம். மேலும் அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வர். அவ்வாறு நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் முக்கியமான ஒன்று டிஎன்பிஎஸ்சி. இந்நிலையில்தான் குரூப் 4 தேர்விற்கான அட்டவணை நேற்று வெளியானது. இதுகுறித்தான மேலும் சில விவரங்களை இத்தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக அரசு துறையில் உள்ள விஏஓ, இளநிலை உதவியாளர், டைபிஸ்ட் உள்ளிட்ட 6244 பதவிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு அறிவித்துள்ளது. குரூப் 4 தேர்வானது 2024 ஜூன் மாதம் நடக்க உள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க நேற்று ஆன்லைன்ல பதிவு செய்வது தொடங்கியது. இந்த தேர்விற்கு 2 வகையான வினாத்தாள்கள் வழங்கப்படும். தமிழ் தகுதித்தாள் 150 மதிப்பெண்களுக்கு 100 கேள்விகள் இடம்பெறும். பொது பாடங்களில் 75 கேள்விகள் மற்றும் அறிவுத்திறன் சோதனை கேள்விகள் 25 என 100 கேள்விகளுக்கு 150 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. மொத்தமாக 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. இதில் குறைந்தபட்சம் 90 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தேர்ச்சி பட்டியலில் இடம்பெறுவார்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கான ஆன்லைன் பதிவு துவக்கம் ஜனவரி 30, 2024 துவங்கியது. ஆன்லைன் பதிவு நிறைவு தேதியாக பிப்ரவரி 28 அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் பிழைத்திருத்த விரும்புவோர் மார்ச் 4 6 வரை பிழைகளை திருத்திக் கொள்ளலாம். குரூப் 4 தேர்வு நடக்கும் தேதி ஜூன் 9 2024 நடைபெறுகிறது. மேலும் இதுகுறித்தான விவரங்களை வழங்குவதற்காக டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு பயிற்சியாளர் நடராஜ் சுப்பிரமணியனை சத்தியம் டிஜிட்டல் குழு தொடர்பு கொண்டு கலந்துரையாடியது. அவர் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மேடம் சொல்லுங்க மேடம். நேத்து நமக்கு அப்டேட் வந்திருக்கு. இப்ப டிஎன்பிஎஸ்சி அப்டேட். அதுக்கு தேர்வர்கள் எப்படி தயாராகணும், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சார். நேற்று ஒரு சுமார் 6000 பதவிகளுக்கான அந்த குரூப் 4 தேர்வு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் குரூப் 4 அப்படிங்கிறனாலே பொதுவாகவே நம்ம அதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய இளநிலை உதவியாளர். ஸோ இளநிலை உதவியாளர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10th படிச்சா எல்லாரும் அப்ளை பண்ணலாம். மற்றபடி டைபிஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் படிச்சிருக்கணும். 10th வரைக்கும் படிச்சிருக்கிறவங்க மட்டும் எழுதக்கூடிய போஸ்ட் இளநிலை உதவியாளர் அந்த 6200 வெறும் 2600 தான் இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நீங்க கடந்த 10 வருடங்களை நீங்க எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் குறைஞ்சது 10,000 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியால் நிரப்பப்பட்டன. அதுல ஒரு 7000க்கும் மேல அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இளநிலை உதவியாளர் 10th முடிச்சிருந்தா யார் வேணாலும் எழுதலாம். அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப திடீர்னு வெறும் 2000க்கு தான். அதுவும் விஏஓ போஸ்ட் வெறும் 100 தான். தமிழ்நாட்டுல எத்தனை கிராம நிர்வாக அலுவலர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஏஓ பல கிராமங்களை பாத்தீங்கன்னா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் புதுசா ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல கலெக்டர்கள் கிராமங்கள்ல போய் தங்குவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு விஏஓ 10 கிராமங்களை நிர்வகிக்கும் பொழுது ஒரு விஏஓ எத்தனை கிராமங்கள்ல போய் தங்குவாரு, கலெக்டர் எங்க போய். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் திட்டங்கள் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கீழ்நிலை அதிகாரிகள் யாருன்னா அந்த குரூப் 4 தேர்வு தேர்ச்சி பெற்று அவங்களுக்கே பாத்தீங்கன்னா வெறும் 2500 தான் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க 5.5 லட்சம் காலி பணியிடம் நிரப்புவோம் அப்படின்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் இல்லாம கடந்த 2023 ஆகஸ்ட் 15 55,000 வேகன்சி ஃபில் பண்ணணும்னு முதலமைச்சர் அறிவித்திருந்தாரு. அப்படி இருக்கும்போது இளநிலை உதவியாளர் என்கிற போஸ்ட், ஜூனியர்ஸ்ங்கிற போஸ்ட் குரூப் 4ல வெறும் 2500ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சரி, இப்போ இந்த மொத்தமா 6244 பணியிடங்கள்னு வந்திருக்குல்ல சார், இது கம்மி, வந்ததுலயே கம்மி, இருந்ததுலே கம்மி. கடந்த 15 வருடங்களா குரூப் 4 தேர்வுல அனௌன்ஸ் பண்ண வேகன்சி ரொம்ப கம்மி. இதுதான் அதுல ஜூனியர் அசிஸ்டன்ட்ங்கிறது வெறும் 2600. ஆமா சார், 2604 தான். ஆமா, இந்த மாதிரி ஒரு தேர்வு அறிவிப்பு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே பார்த்தது கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா குரூப் 4 தேர்வுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th. இங்க பாத்தீங்கன்னா டிகிரி லெவல்ல ஒரு 150 குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. 12th லெவல்ல ஒரு 150 குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 10th படிச்சா குரூப் 4 எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்னைக்கு மாறி போச்சு. 10th மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் படிக்காம அரசு வேலைக்கு எத்தனை பேர் காத்து கிடக்குறாங்க தமிழ்நாட்டுல. ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைச்சிட்டு அவங்களுக்கு எல்லாம் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இந்த 6200லுமே பாத்தீங்கன்னா
குறைந்த ஒரு 500 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா 10th படிச்சவங்க எழுத முடியாது. ம், ம். 12th ஆமா சார். படிச்சிருந்தாலோ டிகிரி படிச்சிருந்தாலும் எழுத முடியும். சார் எதனால இவ்வளவு கம்மியாகி இருக்கு இந்த காலி பணியிடங்கள்? இத்தனை வருஷமா அதிகமா இருந்தது. எதனால இப்படி 6244ன்னு கம்மியாகி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வந்து சார்? அரசாங்கம் வந்து நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷமா நிதி நிலைமை சரி செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னா அது யாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்புறதுக்கு இதுவா இல்ல. ம், காலி பணியிடங்கள் 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது தமிழக அரசாங்கத்துல. ம், ம். அதுல 50% நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3 லட்சம் காலி பணியிடங்கள் நீங்க ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் 50,000 காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணணும். அதை கணக்கில் வைத்துக் கொண்டுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆகஸ்ட் 15 55,000 வேகன்சி ஃபில் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. ம், ம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வெறும் 6,000 அப்படிங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்வதற்கு எதிராகவே அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம இங்க எடுத்துக்கிற முடியுது. ம். இது வந்து பாத்தீங்கன்னா அரசு நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டை கொண்டு வந்து சேர்க்கும். நிர்வாகம் திறம்பட கண்டிப்பாக செயல்பட முடிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது இன்னொரு விஷயம் நம்ம கணக்குல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ம். இப்ப எக்ஸாம் கால்ஃபர் பண்றாங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு கண்டிப்பா 1.5 வருஷம் ஆகும். ம். சோ உங்களுக்கு எக்ஸாமே ஜூன்ல தான் நடத்துறாங்க. ஆமா. 1.5 வருஷம் அப்படிங்கும் பொழுது 2025 டிசம்பர் ஆயிரும். ம், ம், சோ 2025 டிசம்பர் அப்படிங்கும் 2026 ஜனவரியில அடுத்த எலெக்ஷனுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துரும். ம், ம், ம். அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் வந்து ஒரே ஒரு முறைதான் குரூப் 4 தேர்வும் குரூப் 2 தேர்வும் நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய அவப்பெயரை இந்த அரசாங்கம் சந்திக்க நேரிடும். ஓகே சார். இந்த முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ம். எந்த இயர்ல எக்ஸாம் கால்ஃபர் பண்றாங்களோ அந்த இயர்ல ரிசல்ட் வந்துரும், வேலைக்கு போயிருவாங்க. ஆமா இப்ப ரொம்ப டிலே ஆகுது. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு இந்த வருஷம் எக்ஸாம் கால்ஃபர் பண்றாங்க, அடுத்த வருஷம் எக்ஸாம் நடத்துறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ரிசல்ட் போடுறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஜாயின் பண்றாங்க. 4 வருஷம் ஆகுது. இப்ப கூட ரீசெண்டா ஜாயின் பண்ணி அந்த ஆஃபர் லெட்டர் போயுமே பணி நியமனம் வந்து இன்னும் இல்ல வழங்கல. அப்படின்னு நீங்க வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல ஃபுட் சேஃப்டி ஆபீசர், அதாவது நம்ம உணவு பாதுகாப்பு அலுவலர் போஸ்ட் பாத்தீங்கன்னா 2022 நவம்பர்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2022 நவம்பர்ல எக்ஸாம் நடத்துனாங்க. 23ல ரிசல்ட் போட்டாங்க. 24 வரைக்கும் வேலைக்கு போகல. அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. தேர்வு செய்யப்பட்டவர்கள் கோர்ட் படி ஏறி இருக்காங்க. நியாயமா படிச்சு செலக்ட் ஆனவங்க கோர்ட்ல போய் வந்து கேஸ் போடுறாங்க. மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இந்த நிலைமை. சார் இப்போ இந்த 6244 பணியிடங்கள்ல வந்து தேர்வு நடத்தி தேர்வர்கள் வந்து இது வெற்றி பெற்றுட்டா அவங்களை வந்து நியமிப்பாங்க பணியிடங்களுக்கு. சோ அது வந்து முறையான முறையில நடக்குதா சார்? எந்த ஊழலும் இல்லாம? எந்த பழைய காலங்கள் நீங்க 2019 தேர்வு எடுத்துக்கோங்க. அதுல வந்து ராமநாதபுரத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்துச்சு. அது வந்து அப்ப என்ன பண்ணணும், அது யார் தப்பு செஞ்சாங்க என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சு உடனே நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இது வரைக்கும் எடுக்கல. அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தி 1 வருஷம் கிட்ட ஆகுது. சோ அப்ப அந்த அந்த வழக்கு, அந்த குற்ற வழக்குக்கு ஊழல் செய்தவர்களை வந்து இதுவரைக்கும் தண்டிக்கவில்லை என்றால் இது வந்து 2019 நிலைமை. 2017 நடந்த குரூப் 2, 2016 நடந்த குரூப் 1, 2012 நடந்த குரூப் 2. கடந்த 10 வருடங்களாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஊழல் செய்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்டனை பெற்றவர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் இந்த முறையும் நேர்மையாக நடக்குமா அப்படிங்கறதுதான் சந்தேகம் தான். ஏற்கனவே ஒருத்தர் தப்பு பண்ணிதான் அவனை நீங்க தண்டிச்சாதான் அடுத்து நேர்மையா நடக்கும். அது எதுவுமே இங்க நடக்கல. ஈவன் நம்முடைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது குரூப் 4 ஊழல் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும், குரூப் 1 ஊழல் செய்து தண்டிக்க வேண்டும். முதல்வர் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சாங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது. இப்போது அவர்கள் முதல்வராக வந்து 2 வருஷம் ஆகியும் அந்த கேஸ் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கும் பொழுது மாணவர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சரி ஓகே இப்பதான் நடக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணம் மாணவர்கள் மத்தியில இருக்கு. சார் இப்போ மாணவர்கள் வந்து தேர்வர்கள் வந்து தயாராகிட்டு இருக்காங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. அவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது வந்து தேர்வுகள் நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தேர்வு எழுதுங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி கம்மியா இருக்குது அப்படிங்கறத பத்தி கவலைப்படாதீங்க. சப்போஸ் எக்ஸாம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போதோ இல்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்க அந்த காலகட்டத்தில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட். அதை மனதில் வைத்து மாணவர்கள் வந்து படிக்க வேண்டும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றி நடராஜன் சார். உங்க தகவல்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே மேடம். ஓகே சார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்கள் மேலும் விவரங்களை www.tnpsc.gov.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம்.